இறை வணக்கம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லையிலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. இருபால் அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். உற்சாகமான காலை வணக்கம். ஸோ ஹேபிட்ஸ், நல்ல பழக்க வழக்கங்கள், அதில் எப்படி நம்ம ஒரு மாஸ்டர் ஆகுறது. ஆல்ரெடி நமக்கு நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்கும். அந்த பழக்கங்களை தொடர்ந்து நம்ம செய்து 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 அதை வாழ்வின் வழக்கமாக மாற்றி, அதுவே தொடர்ந்து செய்து 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 கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து செஞ்சு, அதுவே நம்முடைய வாழ்வியல் முறையாக மாறி விழுமியங்களோடு சேர்த்து, வாழ்வியல் விழுமியங்களோடு சேர்த்து அதை நம்ம லைஃப் ஸ்டைலாகவே நம்ம மாற்றிருப்போம். நம்மளுடைய வாழ்வியல் முறையாகவே அது மாறி இருக்கும். அது மாதிரி சின்ன வயசில் நம்ம நிறைய நல்ல பழக்கங்களை நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக எங்கேருந்து கற்றுப்போம்? நம்முடைய தாத்தா பாட்டிகிட்டேருந்து கற்றுப்போம். நம்மை பெற்றெடுத்த அப்பா அம்மா அவங்கள்ட்டேருந்து கற்றுப்போம். ஸ்கூலுக்கு போகும்போது ஆசிரியர்கள் அவங்கக்கிட்டேருந்து இதை நல்ல பழக்கங்களை கற்றுப்போம். சில பேரை பார்த்து, அவங்க செய்கிறத பார்த்து நம்ம மாடல் பண்ணி அதே மாதிரி நம்ம செய்வோம். இல்லை அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு அவங்க அவங்க சொல்கிறது பிடிச்சு அதனால் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அதே போல் இந்த ஆசிரியர்கள் அப்படிங்கிறது ஸ்கூல் காலேஜ் அதோடு நிற்காம இன்னும் பல இடங்களில் ஒரு மென்டார் மாதிரி, ஒரு கோச் மாதிரி, ஒரு குரு மாதிரி யாராவது நமக்கு சொல்லும்போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு புரிஞ்சுட்டு அதையும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். இது மாதிரி பல்வேறு வகைகளில் நம்ம இது பண்ணுறோம். அதுவும் ஒரு சிலர்லாம் இயற்கையை பார்த்து, பிரபஞ்சத்தை பார்த்து, இயற்கையில் கிடைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து அதிலிருந்து சில நல்ல பழக்க வழக்கங்களையும் கூட கற்றுக்கொள்ளணும். அதை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ இந்த வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நல்லது எது கெட்டது எது தனியாக பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டது எல்லாத்தையும் நிறுத்திட்டு அதை அப்படியே நல்லதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி, அண்ட் ஏற்கனவே இருக்கிற நல்ல பழக்கங்களை இன்னும் சிறப்பாக செம்மையாக எப்படி பண்ணுறது, புதிதாக நல்ல பழக்க வழக்கங்களை எப்படி உருவாக்குவது. ஸோ இது எல்லாமே நம்ம பயிற்சியாகவும் முயற்சியாகவும் இது கண்டினியூஸ் ஃபாலோ அப்போட கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து தினமும் பண்ண போகிறோம். ஒரு சில நாட்களில் ஜூம் வழியாக அல்லாமல் உங்களுக்கு யூடியூப் லிங்க் கொடுக்கப்படும். நீங்கள் அந்த யூடியூப் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா சில நாட்களில் ஜூம் வழியாக வர முடியாது. ஸோ முன்னாடியே பேசி ரெக்கார்ட் பண்ணி
அந்த லிங்கை வந்து உங்களுக்கு காலையில் 6 மணினா உங்களுக்கு ஒரு 5:30 மணி அந்த மாதிரி அனுப்பிச்சிடுவோம், இல்லை ஒரு 5 மணிக்கே கூட அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு அந்த டைம் காலையில் 5 மணிக்கு சீக்கிரம் எந்திரிக்கிறவங்க சீக்கிரமாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுவே நாங்கள் ஆக்சுவலாக வந்து 5 AM தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுடைய முதல் இது 2020 கொரோனா காலகட்டத்தில் 5 AM கிளப் மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்து, முதல்ல ஆங்கிலத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து தமிழுக்கு கொண்டு வந்து, ஏன்னா அந்த ராபின் சர்மாவுடைய புக்கை பேஸ் பண்ணி உலகம் முழுக்க பல இடங்களில் 5 AM கிளப் 5 AM ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்ய ஆரம்பித்தாங்க. இது கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப வீரியமாக செய்யப்பட்டது. அதன் மூலமாக ஹேபிட்ஸ் நிறைய பேர் உருவாக்கி நல்ல விஷயங்கள், நல்ல ஹேபிட்ஸ்லாம் உருவாக்குனாங்க. ஸோ இது வந்து ஹேபிட்ஸை ஒர்க் ஷாப்பாகவே வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த வகையில் காலையில் எழும்போது சீக்கிரம் பழக்கம் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சிலர் 4 மணிக்கு எழுந்திருப்பீங்க, ஒரு சிலர் 4:15 4:30 இல்லை 5 மணி அந்த மாதிரிலாம் எழுந்திருப்பீங்க. காலை நேரம் நமக்கான நேரம், நம் வாழ்வின் வளர்ச்சிக்காக நமக்கு நாமே இன்வெஸ்ட் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நமக்கு வந்து உடல் நலம் முக்கியம், உள்ளே ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் அதை வளமாக வைப்பது முக்கியம். பொருள் வளம், நம்ம இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு பொருள் தேவை. கருவறையிலிருந்து கல்லறை வரை அனைவருக்கும் சில்லறை தேவை, அதாவது பணம் தேவை. ஸோ அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு உழைப்பு, நம்முடைய அறிவு, ஆற்றல் இவை இரண்டையும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி மற்றவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அது ப்ராடக்டாவோ சர்வீஸாவோ நம்ம பண்ணி அதன் மூலமாக பொருள் ஈட்டுகிறோம். அறிவு, ஆற்றல், ஆக்கம் இந்த மூணுமே முக்கியம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அறிவு ப்ளஸ் நம்முடைய ஆற்றல் இது ரெண்டையும் பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து அந்த பொருளை ஈட்டுகின்றோம். அந்த பொருள் அறம் வழியில் அறத்தோடு நம்ம செயல்பட்டு இயற்கை விதிகள், நாட்டின் சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அற வழியில் பொருள் ஈட்டி நாமும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம உறவுகள் சுற்றி எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம சொசைட்டி நல்லா இருக்கணும் அப்படின்ற வகையில் சிறப்பான முறையில் நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான இந்த பொருளை நாம் ஈட்ட வேண்டும். அதே போல உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம் 3 பார்த்தோம். அடுத்தது நட்பு நலம் அண்ட் குணநலம். நல்ல ரிலேஷன்ஷிப் முதல்ல வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உறவு முறை, நல்ல அற்புதமான உறவு முறை நமக்கு எல்லாரோடையும் இருக்கணும். முதல்ல எனக்குள் எனக்குள் நானே முரண்பாட்டு நடந்து கொள்ளக்கூடாது. என் மனசாட்சி ஒன்று சொல்லுது, நான் ஒன்று செய்கிறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மனசாட்சிப்படி, அறத்தின்படி என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம செய்யணும். ஸோ எனக்குள்ளேயே கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது. அதே போல் இது வந்து உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அதே போல் பொருந்தும். முதல்ல ஸோ எனக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்குமே இருக்கணும். ஸோ எனக்கும் என் மனசாட்சிக்கும் அது ஒன்று. அடுத்தது எனக்கும் என் வீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள், எனக்கும் என் பெற்றோருக்கும், எனக்கும் என் மனைவிக்கும், அதாவது ஸ்பௌஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது எனக்கும் என் குழந்தைகளுக்கும், எனக்கும் நான் வேலை செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும், எனக்கும் அந்த அண்டை வீட்டாருக்கும், நெய்பர்ஸ் ரிலேஷன்ஷிப் பாருங்க எங்கெங்கெல்லாம் வருது. அதே போல் எனக்கும் நான் இந்த சமூகத்தில் சென்று செயலாற்றும் போது அங்கே நிறைய பேரை சந்திப்போம், புதுசாக நிறைய பேரை சந்திப்போம், சில பேரை ரெகுலராக சந்திப்போம். அந்த சமூகத்தோடு இயங்கி செயல்படும் போது அங்கேயும் நமக்கு இணக்கமான ஒரு நல்ல உறவு முறை எல்லாரோடையும் வேணும். அதற்கு நட்பு நலமும் குணநலமும் ரொம்ப அற்புதமாக தேவை. அது நல்ல ரிலேஷன்ஷிப், அது எப்போ நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் அப்படின்னா நம்மளோட ஒரு நட்பு உறவை பேணி பாதுகாக்க வேண்டும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணணும். மற்றவங்க எப்போ நினைப்பாங்க, நம்மக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கும்போது, நம்ம உண்மையாக இருக்கும்போது, ட்ரூத்ஃபுல்லாக இருக்கும்போது, சொன்ன சொல் கமிட்டடாக இருக்கும்போது, இந்த மாதிரிலாம் செய்யும்போது அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதை பற்றி இந்த விஷுவல் ஆடியோ கினஸ்தட்டிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் VAKS மாடல் பற்றி இன்னும் நம்ம நிறைய ஃபியூச்சரில் தெரிஞ்சுப்போம். நம்ம மூளையில் இருக்கக்கூடிய RASY ரெட்டிகுலர் ஆர்டிகுலர் சிஸ்டம் அப்படிம்பாங்க. அதை வந்து கோபிநாத் சார் வந்து RASY அப்படின்னு சிஸ்டமில் அவர் ஒய் சேர்த்து ராசி அப்படின்னு மாற்றிருப்பாரு. ஸோ அதெல்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுப்போம். அது எப்படி நமக்கு ஹேபிட்ஸை உருவாக்குறதுக்கு, நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குவதற்கு அது எப்படி உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முதல்ல நம்ம மைண்டை டியூன் பண்ணாலே போதும், நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தேவையான விஷயத்தை நம்ம ஃபீட் பண்ணாலே போதும், புது பழக்கங்களை நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். பல தீய பழக்கங்கள், பல கெட்ட பழக்கங்கள் ஏற்கனவே என்ன இருக்கோ அதை நம்ம நீக்கவும் முடியும். உதாரணத்திற்கு ஒன்று அப்படி சொல்லணும்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதை தள்ளி போடுதல்.
அதுதான் ப்ரொக்ராஸ்டினேஷன்பாங்க. ஸோ அந்த மாரி ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணாம, ஒரு விஷயத்த தள்ளி போடாம, அத உடனுக்குடன் செய்து முடிப்பதற்கு நம்ம என்னலாம் பண்ணணும்? ஸோ இது மாரி நல்ல நெறைய விஷயங்கள். நம்ம ஒரு டைம் சொல்லியிருப்போம். உதாரணத்துக்கு பங்க்சுவலா இத்தன மணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அத்தன மணிக்கு நம்ம கரெக்ட்டா இருக்கணும். ஸோ 9 மணிக்கு அப்பாயின்ட்மென்ட் அப்படின்னா, ஒரு 8:45 ஒரு முன்னாடியே நம்ம போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஃப்ரீலா ரிலாக்ஸ்டா உட்கார்ந்திருக்கலாம். அவங்க ஆஃபீஸ் ரிசப்ஷன்ல நம்ம வெயிட் பண்ணலாம். ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். கரெக்ட்டா 9 மணிக்கு அவர போய் அவர் ரூம்ல பார்த்துரலாம் நம்ம. அதேபோல ஒருத்தங்க கிளையண்ட் வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா, அவங்க தெரு அதுவரைக்கும் நம்ம போயிரலாம். கொஞ்சம் முன்னாடியே போயிரலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நம்மளும் வந்து மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேள நம்ம அந்த மாரி போறதுக்கு போறதுக்காக நம்ம பிளான் பண்ணி கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் கிரேஸ் பீரியட் வச்சு தான் நம்ம போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. அ ஏதாவது ஒரு ராலி நடக்கலாம், ஒரு கூட்டம் நடக்கலாம், திடீர்னு வந்து பொலிட்டிக்கல் ராலி அந்த மாரி ஏதாவது நடக்கலாம். அல்லது வேற ஏதாவது ரோட் ஒர்க்னால டிஃபரண்டா இது பண்ணியிருக்கலாம். வேற ஏதாவது பக்கம் டைவர்ட் பண்ணியிருக்கலாம் டிராஃபிக்க. இப்ப நேத்து நைட் கூட பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்க வந்து மெட்ரோ வழியா அண்ணா நகர் மெட்ரோ வழியா வரணும்னு பார்த்தோம். வர வழியில ஒரு 2 இடத்துல பெரம்பூர்ல விஐபி மூவ்மெண்ட் இருந்ததுனால 2 இடத்துல ரோட பிளாக் பண்ணியிருந்தாங்க. வேற பக்கம் திருப்பி விட்டாங்க. ஸோ, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து டைமிங்க நம்ம முன்னாடியே கொஞ்சம் செட் பண்ணிக்கிட்டோம். டைமிங் கொஞ்சம் குஷன் டைம் மாரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, டைம வந்து நம்மளால பங்க்சுவாலிட்டிய மெயின்டெயின் பண்ண முடியும். ஒருவேள நமக்கு தெரியுது, ஒரு அசாதாரண சூழ்நிலை நம்மளால கரெக்ட் டைம்க்கு போ முடியாது அப்டின்னா, நம்ம உடனே ஃபோன் அடிச்சு யார சந்திக்க வர்றோமோ, அவங்கள்ட்ட முன்னாடியே உடனே ஃபோன் அடிச்சு, "சார் உங்களுக்கு இத்தன மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். 9 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். 9 மணிக்கு என்னால வர முடியாத சூழ்நிலை" அப்டின்னு ஒரு 8:30 மணிக்கோ இல்ல 8:15க்கோ நம்ம சொல்லி, உங்களுக்கு ஓகேன்னா 9:30 அல்லது 10:00 நம்மளால எத்தன மணிக்கு அங்க போய் ரீச் ஆக முடியுமோ அத பொறுத்து. அந்த டைம ரீஷெட்யூல் பண்ண முடியுமா? அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட்டா, ஒரு கமிட்டடா நம்ம வந்து அத சொல்லும்போது, பரவால்ல இவரு நம்ம முதல்ல 9ன்னு சொன்னாரு. இப்ப அவரால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற டைம் கேட்கறாரு. நல்ல விஷயம். அவர் முன்னாடியே சொல்லிடுறாரு. அவரால வர முடியுமா? வர முடியாததுக்கு காரணமும் சொல்லி கொஞ்சம் டைம வந்து மாத்தி ரீஷெட்யூல் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஒரு நல்ல பழக்கம் அவர்ட்ட இருக்கு. ஸோ முடிஞ்சா அந்த நபர் ரீஷெட்யூல் பண்ணுவாங்க. இல்லன்னா வேற நாளுக்கோ அல்லது இன்னொரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் கழிச்சோ, இல்லன்னா மத்தியான நேரத்திலயோ அல்லது ஈவினிங் டைம்ல டைம் அதுக்கேத்த மாரி அவருக்கு எந்த டைம் சூட் ஆகுமோ அத சொல்லிடுவாங்க. ஸோ இதனால அவருடைய டைமும் வேஸ்ட் ஆவாது. நம்ம டைமும் வேஸ்ட் ஆவாது. அ நம்ம சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, அசாதாரணமான ஒரு சூழ்நிலை வந்தாலும், நம்ம முன்னாடியே அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டோம் அப்டின்னா, அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க வேற ஒர்க் எதா பண்ணுவாங்க. அப்டி இல்லன்னா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அவங்களுடைய மற்ற ஒர்க்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் ஒருவேள அவங்களால முடியாது 9 டூ 10 தான் நமக்காக டைம் குடுத்துருக்காங்க. 10 மணிக்கு அவங்க ஷார்ப்பா கிளம்பி வேற இடத்துக்கு போகணும். அண்ட் மினிமம் 1 ஹவர்க்காவது டிஸ்கஷன் தேவை அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்ம இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு மதியம் மீட் பண்ணலாம். அல்லது நாளைக்கு மீட் பண்ணலாம். 2 நாள் கழிச்சு மீட் பண்ணலாம். அப்படின்னு டைம வந்து ரீஷெட்யூல் பண்ணி வேற அப்பாயின்ட்மென்ட் நமக்கு குடுப்பாங்க. அந்த கமிட்மெண்ட் அண்ட் அந்த கமிட்மெண்ட்ல நம்மளால கரெக்ட்டா முடியல அப்படின்னாலும், நம்ம முன்னாடியே முன்கூட்டியே சொல்லிர்றதுனால, நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பா குடுப்பாங்க. ஸோ இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நெறைய இருக்கு வாழ்க்கையில. இது மாரி ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து இந்த மாரி பழக்கங்கள நம்ம வளர்த்துக்கும்போது, அது இன்னும் சிறப்பா லைஃப்க்கு சூப்பரா இருக்கும். அ இதே போல நம்முடைய லைஃப்ல அந்த உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், இந்த நட்பு நலம் அண்ட் குணநலம்க்கு இந்த நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றதுக்கு, யார் யார் கூடலாம் ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றது, பிளஸ் அதுல இந்த மாரி ஹேபிட்ஸ் இந்த மாரி ஒரு கேரக்டர் நம்ம உருவாக்கிக்கும்போது, இந்த மாரி பழக்கங்கள யூஸ் பண்ணும்போது, அது வந்து மத்தவங்களுக்கு எப்படி இம்ப்ரெஸ் ஆகி, அவங்க வந்து நம்மளுடைய அந்த ரிலேஷன்ஷிப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன உதாரணங்கள். இந்த மாரி நம்ம ஒண்ணொண்ணா இது பண்ணுவோம். அதேபோல நம்முடைய ஹேபிட்ஸ வந்து ட்ராக்கிங் பண்றது. நம்ம என்ன செயல்கள் செய்றோம்? நமக்கு ஆக்சுவலா முதல்ல எண்ணமாக தோன்றுகிறது நமக்கு. நம்ம மனசுல நெனைக்கிறோம் ஒரு விஷயம். அப்புறமா அது சொல்லாக மாறுகிறது. அந்த சொல் செயலாக மாறுகிறது. அந்த செயல தொடர்ந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நம்ம செய்ய 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 அது ஒரு பழக்கமாக மாறுகிறது. தினமும் செய்ய செய்ய பழக்கமா மாறுகிறது. அந்த பழக்கமே வாழ்க்கையின் ஒரு வழக்கமாக மாறி, அந்த பழக்கவழக்கங்கள் உருவாகி, அதுவே நம்முடைய வாழ்க்கையின் வாழ்வியல் முறையாக மாறி, விழுமியங்களோட அத செய்யும்போது வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும். அறத்தோட நம்ம செயல்படும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து அ இந்த பழக்கம் உருவாவதற்கான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே அங்கிருந்து தான் வருது. வணக்கம் சரவணன் சார். ஹேப்பி மார்னிங். வாழ்க வளமுடன். ஆ இந்த நிகழ்வுல கம்மியான மக்கள் வந்தாலும், நம்ம இத வந்து வீடியோவா நம்ம வந்து YouTubeல போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ, இன்னைக்கு வர முடியாதவங்க அந்த லிங்க் பார்த்துட்டு, அந்த வீடியோவ பார்த்துட்டு, நாளைக்கும் வர ஆரம்பிக்கலாம்.
ஸோ இன்னைக்கு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு ட்ரையல் மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம இறங்கிடுவோம். பட் இன்றைக்கே நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க உங்களுடைய ஹேபிட்ஸ் ட்ராக்கிங், ஹேபிட்ஸ் உருவாக்கம் எல்லாத்தையுமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பர்சனலாக அப்படின்னா, ஆஹ், ஒரு குரூப்போட லிங்க் அனுப்புகிறோம். அந்த குரூப்பில் இல்லை நீங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஹேபிட்ஸ் மாஸ்டரி ஒர்க் ஷாப் 2026 2026 ஹேபிட்ஸ் மாஸ்டரி ஒர்க் ஷாப் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் குழுவில் உங்களை இணைத்துருவோம். அங்கே வேற யாரும் எந்த போஸ்டிங்கும் பண்ண மாட்டாங்க. ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட் எதுவுமே கிடையாது. பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் மட்டும் பகிரப்படும். அது சம்பந்தமானது மட்டும்தான் நீங்களும் பகிர்வீங்க. அந்த ஹேபிட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ட்ராக்கிங் டூல்ஸ் அதை பற்றி நம்ம அதில் பார்ப்போம். அது ஆப் வழியாக நீங்கள் பண்ணலாம், அல்லது ஒரு எக்ஸல் ஷீட்டில் காலம் காலமாக ரெடி பண்ணி அதில் டிக் போட்டு அது வழியாகவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணணுமோ, எனக்கு வந்து பேப்பர் பிரிண்ட் அவுட்டு, பேப்பரில் பேனாவில் எழுதுறது, டிக் பண்ணுறது அதுதான் எனக்கு சரியாக வரும்னா அந்த இதை யூஸ் பண்ணலாம். அல்லது ஆப் இருக்குது, நான் ஆப்பையும் யூஸ் பண்ணிக்கிறேன், என் ஃபோனில் நிறைய இடம் இருக்குது, என்னால் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பண்ண முடியும்னா சின்ன ஆப் தான், ஒரு 3 MB 5 MB இல்லை 10 MBக்குள்ளே தான் இருக்கும், சின்ன ஆப் தான். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் கூட நீங்கள் என்னென்ன ஹேபிட்ஸ் எல்லாம் உருவாக்கணும், என்னென்ன ஹேபிட்ஸ் நல்ல ஹேபிட்ஸ் ஆல்ரெடி இருக்குது, என்ன புதுசாக உருவாக்கணும், அதை வந்து இந்த பர்டிகுலர் டேல ஃபாலோ பண்ணனா இல்லையா. ஸோ அது என்ன பண்ணணும்னா டே 1, டே 2, டே 3, டே 4ன்னு வரிசையாக. ஸோ February 13, February 14, 15 அப்படின்னு வரிசையாக போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அன்னைக்கு செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம டிக் போட்டுக்கலாம், செய்யலை அப்படின்னா இன்டூ மார்க் போட்டுடலாம். ஸோ ஒரு காலம் ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிடும் ஒரு நாளுக்கு. இன்னைக்கு February 13, இன்னைக்கு டேட்டுக்கு ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிடும். அடுத்த நாள் February 14 வரும்போது அதை ஃபாலோ பண்ணுறோம், அதே போல் இது பண்ணுறோம். ஸோ ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம அப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும் எல்லாமே பச்சை கலரில் க்ரீனாக டிக்காக இருக்கா, அல்லது சிகப்பு கலரில் அங்கங்கே இன்டூ மார்க் இருக்கா. அப்போ அந்த இன்டூ மார்க் இருக்குது அப்படின்னா அது ஏன் நம்ம அன்னைக்கு செய்யலை, செய்ய விடாமல் செய்த அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இல்லை அது இன்டர்னல் ஃபேக்டர் எது, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக அந்த பழக்கத்தை சரி பண்ணுறது எப்படி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நோட் புக் கண்டிப்பாக தேவை. அதே போல் எக்ஸல் ஷீட் வேணுங்கிறவங்களுக்கு எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணி அந்த ஹேபிட்ஸை டைப் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம். அந்த எக்ஸல் ஷீட்டும் எடிட்டபிள் ஃபார்மேட்டில் அந்த எக்ஸல் ஷீட்டையும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பழக்கங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு உங்களுக்கு அது ஏற்கனவே இருக்கிற சில ஹேபிட்ஸ் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் delete பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஹேபிட் அங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு லிஸ்ட்டு ரெடி ஆகிடும், ஒரு 10 ஹேபிட் இல்லை 15 ஹேபிட் இல்லை 12 ஹேபிட், அது மாதிரி எதெல்லாம் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணி நல்லா தொடர்ந்து அதில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஹேபிட்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு டே 1, டே 2, டே 3ன்னு போட்டுட்டு நம்ம ஒரு 21 days, 48 days, 66 days அதை கண்டினியூஸாக பண்ண போகிறோம். டெய்லி முதல்ல 21 நாள் பழக்கமாக அதை கொண்டு வந்து அப்புறம் ஒரு மண்டலம் 48 நாளைக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நியூராலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் மனதை மனநலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க அவங்க சொல்கிற கூற்றுப்படி இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற நிறைய எக்ஸ்டர்னல் விஷயங்கள் நிறைய பாதிக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில் 21 days ஹேபிட்லாம் பத்தாது, 48 days ஹேபிட்ஸ்லாம் பத்தாது, அட்லீஸ்ட் 66 நாட்களுக்காக தொடர்ந்து செஞ்சாதான் அது வந்து நமக்கு உள்ள பிரெயினில் நல்லா ஸ்ட்ராங்காக பதியும், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்ட்ராங்காக பதியும் அப்படின்ட்டு மனவியல் ஆராய்ச்சியாளர்கள், மனநல மருத்துவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இப்போதைக்கு 66 daysன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போகிற போக்கில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வருடங்கள் செல்ல செல்ல இந்த வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் கூட ஆகும் போல இருக்கு. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது அதற்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸாக நிறைய விஷயங்கள் வெளியிலேருந்து புறக்காரணிகள் புற சூழல்கள் நிறைய அந்த மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ பட் அந்த மாதிரி சூழல்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு நம்ம மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு சப்கான்ஷியஸ் மைண்டை நல்லா ப்ரோக்ராம் பண்ணி ஆணித்தரமாக அதில் வந்து பதிய வச்சு என்ன ஆனாலும் சரி, உலகத்தில் எது நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, இந்த வழக்கம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், கரெக்டாக டெய்லி நடப்பேன் அப்படின்ட்டு நம்ம கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி நம்ம அதை பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இது வந்து இன்ட்ராக்டிவ் இதுதான். ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த 5 நிமிஷம் அது 3 நிமிஷம் நீங்கள் எந்த நல்ல பழக்கங்களை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த பழக்கத்தை புதுசாக உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் இப்போ ஃபீட்பேக் கொடுங்க. உங்களோட இன்ட்ராக்ஷன் தேவை. இது கண்டினியூஸாக லெக்சர் மாதிரி அது மாதிரிலாம் கிடையாது, இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷாப் மாதிரி தான் இது நடக்கும். செயல்பாடு செயல்திறன் இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுற அளவுக்கு
தேவையான அந்த மெட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் அதுவும் கொடுத்துருவோம். ஸோ எல்லாமே நம்ம வந்து ஒரு லெக்சர் மாதிரி இல்லாமல் செயல்முறையாகத்தான் எல்லாத்தையும் செய்ய போகிறோம். ஸோ அந்த ஃபிசிக்கல் இது கண்டிப்பாக அதில் வந்துடும். ஒரு மோட்டிவேஷன் மாதிரி செய்யுங்க 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 இதை செய்வோம் 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 அப்படின்ட்டு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே செயல் தான். ஸோ எண்ணம் சொல் செயல் மூணையுமே நம்ம வந்து ஒருங்கிணைக்க போகிறோம். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் இப்போ சொல்லுங்கள். எது பழக்கம் ஆல்ரெடி இருக்குது, எந்த பழக்கத்தை டெவலப் பண்ண விரும்புகிறீங்க? நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணி வீடியோ ஆன் பண்ணி உங்கள் விருப்பம், நீங்கள் வீடியோ ஆன் பண்ணுறதா பண்ண வேணாமா அப்படின்ட்டு உங்களோட சூழல், வீட்டில் இருக்க சூழல் அதை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் கொஞ்ச நேரம் மியூட்டில் இருக்க போகிறேன். திருவண்ணாமலை ஜோதி முருகன் சார், சரவணன் சார், அம்பத்தூர் தேவராஜன் சார், பாரதி மேடம். உங்களுக்கு அன்மியூட் பண்ண சாரி உங்களுக்கு அன்மியூட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். சேட்டில் யாராவது போஸ்ட் பண்ணியிருக்கலாம். நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். வெரி சாரி. இப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணி நீங்கள் பேசலாம். யாராவது ஒரு ஃபீட்பேக் கொடுங்களேன், ஹேபிட்ஸ் பற்றி உங்களுக்கு தோன்ற விஷயம் நீங்கள் செயல்படுத்துறது. மார்னிங் மிஸ்டர் வீரா. சரி. அண்ட் இப்போ என்னென்னா ஹேபிட்னா எனக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஹேபிட்ஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் சஃபர்ட் எ லாட் இன் த லாஸ்ட் 1 year. ஸோ பீயிங் த ரீசன் ஐ வாண்ட் டு டெவலப் வித் மை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஹேபிட் அண்ட் அந்த டயட் பேட்டர்ன் இதெல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்னில் எடுத்துன்னு வரணும், விச் இஸ் கால்டு அஸ் அ ஹேபிட். சரவணன் சார், எனக்கு ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய ஹெல்த் பற்றி இதெல்லாம். ஸோ டெஃபினட்டாக அதுக்கு உண்டான பயிற்சி முறைகள் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஏதாவது ஒரு 2 நல்ல பழக்கம் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது, 2ஓ 3ஓ அது மாதிரி அதையும் சொல்லுங்களேன். அது வந்து இப்போ ரிலேட்டட் டு ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டியில் தினம் ஒரு கஸ்டமரோட டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு ஒரு நியூ கஸ்டமர் டேட்டா பேஸை அப்டேட் பண்ணணும். அதாவது ரிலேட்டட் டு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் கேம்பெயின் மாதிரி எடுத்துன்னு வர போகிறேன். சூப்பருங்க. அண்ட் அந்த வாங்குற விஷயத்த இதுவும் இல்லாமல் இம்மீடியட்டாக ஒரு வேலை செஞ்சாலும் அழகாக அந்த ப்ரொஃபஷனல் ஸ்கில் அப்ளை பண்ணி அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துன்னு போகணுன்ற ஒரு ப்ராக்டிஸில் எடுத்துன்னு வரணும். திஸ் இஸ் கால்டு மை ஹேபிட் இன் ரிலேட்டட் டு ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி. அதே போல் பிரான்ச்சுக்கு வீக்லி ஒன்ஸ் விசிட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஹேபிட்ஸை அந்த ஸ்கில்லை அப்ளை பண்ணி அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துன்னு போகணும். ஏன்னா கொடுக்கறது விஷயம் இல்லை பாலிசி. ஸோ அந்த பாலிசி குவாலிட்டியாக இருக்கணும், இன்கம் growth இருக்கணும். இருந்தால் தான் எனக்கு அடுத்த லெவலுக்கு அது வந்து growthன்னு பேர் நம்ம பண்ணுற ஹேபிட்டோட ரிசல்ட்டாக இருக்கணும். அந்த ஹேபிட்டில் பேட் ஹேபிட் குட் ஹேபிட்னு இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்ன் கண்டினியூஸ் கன்சிஸ்டண்ட்டாக அதை எடுத்துன்னு வரணும்னு பார்க்குறேன். ஓகே சார், சூப்பர், வெரி குட். நீங்கள் வந்து கஸ்டமர் டேட்டாவை ஃபுல்லாக அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அதுக்கு உண்டான டேட்டா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அது ஏதாவது ஒரு சிஆர்எம் டூல் ஏதாவது யூஸ் பண்ணி, அது ஃபைலாக இருந்தாலும் சரி, அல்லது சிஸ்டமில் இருந்தாலும் சரி, அல்லது க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து அந்த கஸ்டமர் பற்றின டேட்டாவை அப்டேட் பண்ணணும். அதை ரெகுலராக இம்மீடியட்டாக பண்ணிடணும். ப்ளஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் பிரான்ச் விசிட். ஓகே, சூப்பர். வேறு ஃபிசிக்கல் ஹேபிட்ஸ், வேறு ஏதாவது நல்ல ஹேபிட்ஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது? இல்லைப்பா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் நான் இது வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் 1% கூட கொடுக்கல. அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை. சரிங்க, அது ஓகேங்க. அது உங்களோட சூழ்நிலைனால இப்போ அப்படி இருக்கு. சரி, அடுத்தது வேற ஏதாவதுங்க? வேற ஏதாவதுன்னா கொஞ்சம் இது வரைக்கும் வாக்கிங்லாம் பண்ணதே இல்லை. கொஞ்சம் ட்ரை பண்ணணும் இப்போ அதெல்லாம். ஓகே. இப்போ உங்களால வந்து மூவ்மெண்ட் உங்களுக்கு முடியுது இல்லைங்களா, வெளியில போய் முடியுதுமா. அப்போ என்னன்னா அந்த கீழே இனிஷியலா நீங்க உட்கார முடியாது. இனிஷியலா நீங்க என்ன பண்ணலாம்னா, முதல்ல உங்க தெருவில் மட்டும் நீங்க நடக்கலாம் ஃபர்ஸ்ட். இந்த பக்கம் ஒரு 100 ஆமா மீட்டர்ஸ், லெஃப்ட்ல ஆமா, ஒரு 200 மீட்டர்ஸ், அப்படியே வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு ரைட்ல ஒரு 200 மீட்டர்ஸ், அந்த மாதிரி போயிட்டு வரலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நடக்கிறேன், எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறேன்னு. சூப்பருங்க, சூப்பர். முடிஞ்சா இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருந்தோம்னா அதில் ஸ்டெப்ஸ் மீட்டர் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ணும். அதை வந்து நம்ம நடக்கும்போது மட்டும் அதை போட்டுட்டு மற்ற நேரத்தில் அந்த வாட்சை கழட்டி வச்சாதான் ஆக்சுவல் ஸ்டெப்ஸ் மட்டும் காட்டும். இல்லைன்னா நம்ம பைக்கில் போனோம்னா அப்போ கூட ஸ்டெப்ஸ் தானாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். காரில் அல்லது ட்ராவல் பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் போனோம்னா கூட அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடும், அது பாட்டுக்கு மீட்ரு.
நம்ம நடக்கலனா கூட சம்டைம்ஸ் மீட்டர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சிலது வந்து அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கிறதுனால அந்த மாதிரி மூவ்மெண்ட்டை கூட எடுத்துக்கும். ஸோ தேங்க்யூ சார். வேற யாராவது ப்ரோ ஏதாவது ஃபிட் கருத்துக்கள் ப்ரோ சொல்ல விரும்புறீங்க? ஃபிட்ன்ற ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே சார். நிறைய இருக்கு சார், அது மாதிரி நிறைய இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். இதை வந்து நாங்கள் வந்து டிஒய்எஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஒய்எஃப்எஸ் அப்படின்னா தேங்க் யூ ஃபார் ஷேரிங். ஸோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம். அதே போல் மற்றவங்க தெரிஞ்சதை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மற்றவர்கள் இதே போல் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். அது அவரவர் சூழ்நிலையை பொறுத்தது. இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஹேபிட்ஸ் தான். ஓகே. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அலைன்மெண்ட்ல நம்ம வரணும். நம்ம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம் அப்படின்றத அந்த ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ராசஸ் இன்வால்வ்டுன்னுவாங்க. ஃப்ரம் த அதாவது எந்த வேலை ஆரம்பிச்சாலும் பிகினிங் ஸ்டார்டிங் எண்ட் வந்து நம்ம நைட்டு நம்மளோட லைஃபோட கேரியர் முடியறது ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதில் நம்மளோட பர்சனல் ரிலேட்டட் ரொட்டீனில் என்ன எடுத்துன்னு வரேன், ஃபோக்கஸ்டு டாப் 3 ஃபோக்கஸ் ஃபார் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த டே. டாப் 3 ஃபோக்கஸ்னா இருக்கிற வேலையை நம்ம முடிச்சாதான் அடுத்த வேலை எடுக்கணுன்ற அந்த ஒரு ஹேபிட்ல எடுத்துட்டு வரேன். சூப்பருங்க. வெதர் சர்வீஸ் ஆர் ரிலேட்டட் டு என்பி ட்ராக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நோட்டை போட்டுறது, ஒரு டைரியை போட்டுறேன். ரெண்டே 2 நோட்டு தான். டோட்டலாக அந்த மாசத்துல என்பி ரிலேட்டட் என்ன ஃபாலோ அப்ஸ் இருக்குன்ற ஒரு இதுவும், நம்ம வந்து என்னென்ன செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் கிடையாது ஒரு மனுஷனா பிறந்தவன். ஸோ பார்த்தீங்கன்னா மறந்துடுவோம். மறந்துடுறதுனால அதை விட்டுறேன். அதை வந்து அந்த ஃபாலோ அப்ஸை வந்து டைரியில என்னென்ன கால்ஸ் என்பி பண்றேனோ அந்த டேட்ல யார் நம்மளை வர சொல்றா, ம். இமீடியட் இன்ஸ்டன்ட்ல ஒரு தனி நோட்ல வந்துடும். ஏன்னா நம்ம எதிர்பாராம ஜஸ்ட் ஃபாலோ பண்ண உடனே வாண்டுவாங்க கஸ்டமர், கிளம்பி வாண்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரெகுலர் டைரியிலையும் ரீஷெடியூல் ஃபாலோ அப்ஸ் எல்லாமே தனியா ஒரு டைரியிலையும் போட்டு வச்சிடுறேன். சிறப்பு சார், சிறப்பு, சூப்பர். ஸோ மக்களே, நீங்கள் வந்து உங்களோட ஜூம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரியாக்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த ரியாக்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்க முடியும். கிளாப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, இப்போ பார்ப்பீங்க. அதே போல் தம்ஸ் அப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது நல்ல கருத்து ஏதாவது வரும்போது நீங்கள் ஏதாவது ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். இது மாதிரி இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும் செஷன். அதே போல் சேட்டில் நீங்கள் ஏதாவது தகவல் தெரிவிக்கணும்னா சேட்லையும் நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ சரவணன் சார் நிறைய விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணார். CBO 5 725 இந்த பிரான்ச்சில் இருக்காரு. ஸோ வேறு யாராவது ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? திருவண்ணாமலை ஜோதி, அவர் பேரை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். அவர் அந்த திருவண்ணாமலை அந்த இடமே வந்து எதுக்காக ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜோதி, அவர் பேரும் ஜோதி, ஜோதி முருகன் சார். சூப்பர். வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா இல்லை நான் ஆரம்பிச்சுட்டுங்களா திரும்ப? சார் நீங்களே பண்ணுங்க சார், நீங்களே பண்ணுங்க சார். ரைட்டுங்க, தேங்க்யூ. இன்னும் தேங்க்யூ சார். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த எண்ணம், சொல், செயல் இந்த மூணுத்துலேயும் நம்ம விஷயத்தை கொண்டு வரும்போது தான் அது வந்து திரும்ப திரும்ப அந்த செயலை செய்யும்போது எண்ணமாக உருவாகி முதல்ல நம்பிக்கை இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பிலீஃப் வரணும். அதுக்கப்புறம் அதை செய்யணுங்கிற அந்த எண்ணம் ஸ்ட்ராங் ஆகும். அந்த எண்ணம் ஸ்ட்ராங் ஆக ஆக அது நம்ம சொல்லாகவும் செயலாகவும் மாறும். அந்த செயலை நம்ம திரும்ப 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 செய்ய 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 கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து செய்ய செய்ய அது பழக்கமாக வழக்கமாக மாறி நம்முடைய வாழ்வியல் முறையாக விழுமியங்களோடும் அறத்தோடும் நம்ம செய்யும்போது வாழ்வியல் முறையாக அது மாறிடுது. ஸோ அதுவே நம்ம லைஃப் ஸ்டைலாக மாறிடுது. டெய்லி ரொட்டீனாக அதை செய்ய ஆரம்பிச்சிடும். அது அது வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நம்ம யாரும் வந்து நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. வீரா இதை செய், சரவணன் இதை செய்யுங்க, ஜோதி முருகன் சார் இதை செய்யுங்க அப்படின்னு யாரும் நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு சப்கான்ஷியஸாக ஆட்டோமேட்டிக்காக இன்வாலண்டரியாக அந்த ஆக்ஷன்ஸை நம்ம அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடுவோம். தினமும் அது ஒரு பழக்கமாகவே மாறிடும். ஸோ நம்ம டெய்லி காலையில் ஏஞ்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணி பல் விளக்குறதுலேருந்து காலை கடன் இது பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பழக்கமாக தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்முடைய பெற்றோர், நம்முடைய தாத்தா பாட்டி இப்படின்னு நிறைய பேர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றியோடு இருத்தல், நன்றி தெரிவித்தல், கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் நோட் புக்கில் நீங்கள் நோட் எடுத்து எழுதுங்க. இப்போ இந்த நேரத்தில் நானும் என்னுடைய நோட் புக்கில் எழுத போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன் அதுக்காக ஒரு நோட் புக்கு. ஒரு நீங்கள் அதை வந்து டைரி மாதிரி கூட வச்சுக்கலாம். டெய்லி பேஜில் டெய்லி ஒரு ஒரு பேஜில் ஒன்று கூட எழுதலாம்.
அல்லது ஒரு ஒயிட் நோட் மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம், அன்ரூல்ட் நோட் புக் மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஸ்கூல் பசங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நாங்களாம் லிட்ரலாக கொரோனா காலகட்டத்தில் அந்த லாக்டவுன் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சு கடையெல்லாம் திறக்க ஆரம்பிச்சப்போ நான் போய் நோட் புக்கே வாங்கிட்டு இருந்தேன் கடையில். ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு காலேஜ் டேஸில் யூஸ் பண்ணது லாங் சைஸ் நோட் புக்கு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் அது மாதிரி நோட்டை வாங்கி எழுத ஆரம்பித்தேன். ஏன்னா ஜேர்னலிங் அப்படிங்கிறது உலகத்தின் மிகப்பெரிய மில்லினியர்ஸோட ஒரு பழக்கம். அது நோட்டை கையில் நோட் எடுத்து கையால் எழுதுறது. நீங்கள் என்னதான் சிஸ்டமில் என்ன டைப் பண்ணி என்ன சேவ் பண்ணி எல்லாம் பண்ணாலும் சரி, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் சேவ் பண்ணாலும் சரி, அல்லது லோக்கலாக நம்ம லேப்டாப் ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணாலும் சரி, அல்லது மெயில் ஸ்டோரேஜில் எங்கே வச்சாலும் சரி, கையால் ஒரு நோட் புக் எடுத்து நம்ம எழுதுறது மாதிரி ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு மில்லியனராக உருவாகணும் அப்படின்னா, மில்லியனர் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த யூஎஸ்லேருந்து வர்றது போது எப்படி இருந்ததுன்னா, மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். இன்னைக்கு இந்திய ரூபாய் படி அதோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுமாரான ஒரு 91 ருபீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ 91 இன்ட்டு 10 லட்சம். அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ கோடி வருதுன்னு பாருங்க. ஸோ ஒரு மில்லியனர் நம்மளை சொல்லிக்கணும் அப்படின்னா நம்ம அவ்வளோ ஏர்ன் பண்ணணும். அவ்வளோ ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் இங்கே இருக்குது. இவ்வளோ பெரிய நாட்டில், இவ்வளோ பெரிய ஊரில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெல்த்தை பில்டு பண்ண முடியும். அதற்கு தேவையான ஃபைனான்ஷியல் டூல்ஸ் இருக்குது. அதுக்கு தேவையான ஒரு நல்ல தொழில் நம்ம கையில் இருக்குது. இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவை மூன்றையும் அந்த இலக்கை நோக்கி செலுத்துவதற்கு தேவையான பழக்க வழக்கங்களை உருவாக்கி, ஹேபிட்ஸை உருவாக்கி நம்ம வந்து சிறப்பாக செயல்படலாம். ஸோ அதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை தான் நம்ம வந்து தொடர்ந்து இப்போ பார்க்க போகிறோம், தொடர்ந்து செய்ய போகிறோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் யாருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறீர்கள்? நோட் புக் எடுத்து நீங்களும் எழுதுங்க, நானும் இப்போ எழுதுங்க. நான் வந்து இப்போ என்னுடைய இப்போதான் கடைக்கு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணால் சில ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து யார் யாருக்கெல்லாம் நம்ம நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஸோ இயற்கைக்கு, கடவுளுக்கு நன்றி, இந்த பூமியில் பிறக்க காரணமாக இந்த பெற்றோருக்கு நன்றி, நம்முடைய வாழ்க்கை துணைக்கு நன்றி, குழந்தை செல்வம் குழந்தைகளுக்கு நன்றி, நம்முடைய வேலை தொழில் இதற்காக நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேர், நம்ம வாடிக்கையாளர்கள், நிறுவனம், நம்ம எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், அந்த நிறுவனத்தில் நம்மோடு பணிபுரியக்கூடிய அன்பர்கள், இப்படி எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டே வரலாம். அதே போல் சமூகத்தில் நம்ம இயங்கும் போது இந்த சமூகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய அந்த அவங்களுக்கும் நன்றி. இது மாதிரி நீங்கள் யாருக்கு நன்றி தெரிவிக்கணும் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் எழுதிட்டு, நீங்கள் எல்லாருக்கும் நன்றின்னு எழுதிட்டு, இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு 2 பேரை சூஸ் பண்ணுங்க. அது உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, யாராக வேணா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க மூலமாக நீங்கள் ஏதாவது ஒன்று நல்ல விஷயம் செஞ்சுருப்பீங்க, இல்லை அவங்க மூலமாக ஏதாவது ஒரு நல்லது உங்களுக்கு நடந்திருக்கும், இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுருப்பீங்க, நல்லது செஞ்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேரை சூஸ் பண்ணுங்க. அந்த 2 பேர்கிட்ட நீங்கள் ரொம்ப நாளாக பேசியிருக்க கூடாது. ஒரு டச்சில் இல்லாமல் இருந்திருப்பீங்க. அது அதாவது அவங்களோட சண்டை அப்படிலாம் இல்லை. ரொம்ப நாளாக நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக டச்சில் இல்லை, ஒரு கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு 2 பேரை சூஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஒருவேளை அவங்க லைனில் வரல அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு குரல் பதிவு, வெறும் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது இல்லை, ஒரு குரல் பதிவாக நீங்கள் அனுப்புங்க. முடிஞ்சால் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக கூட நீங்கள் அனுப்பலாம். பட் குரல் பதிவுங்கிறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு வாட்ஸ்அப் வழியாக குரல் அனுப்புறது ஈஸி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஃபோனில் பேசிட்டோம்னா ரொம்ப நல்லது. அது இன்ட்ராக்டிவ் கம்யூனிகேஷனாக இருந்துடும். ஒருவேளை அவங்க பிஸியாக இருந்து லைனில் வர முடியல அப்படின்னா ஒரு குரல் பதிவாக இது ஒரு ஹேபிட்டாக நீங்கள் பண்ணுங்க. இது நீங்கள் டெய்லி பண்ணும்போது 2 பேருக்கு பண்ணும்போது உங்களையே அறியாமல் ரொம்ப நாளாக தொடர்பு இல்லாத, ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கக்கூடிய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை நம்ம ரிலேஷன்ஸில், நம்ம உறவுகளில் யார்கிட்டயாவது ரொம்ப நாளாக பேசாமல் இருந்திருப்போம். அவங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி இன்னையிலேருந்து 2 பேர் டெய்லி நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ ரெகுலராக பேசிகிட்டு இருக்கவங்களோட மட்டும் இல்லாமல் இது புதுசாக எக்ஸ்கியூஸ் மீ ஸோ புதுசாக அதான் புதுசு இந்த சென்ஸ் அவங்களுடைய நம்ம இதில் தான் இருப்பாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்டாவோ, காலேஜ் ஃப்ரெண்டாவோ, நம்ம உறவாகவோ, அல்லது அக்வைண்டன்சஸாவோ, நமக்கு ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ அறிமுகமான ஒரு நபராகவோ, அல்லது நம்ம வாடிக்கையாளர்களே நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்து 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் ஆகிருக்கலாம். முதல் வருஷம், 2வது வருஷம் சந்தித்த நபர் யாராவது ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்திருக்கலாம் நம்ம.
அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 2 பேரை சூஸ் பண்ணி அந்த 2 பேர்கிட்ட பேசுங்க. இது இன்னைக்கு டாஸ்க்கு. இதே போல 2 2 2 2 2 2 பேரா ஒரு 21 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. 42 நபர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்மளால. அது எங்கேயோ நடுவில் தேங்கி போயிருக்கும், நின்று போயிருக்கும். அது திரும்ப நம்மளால அதை சரி பண்ண முடியும். அதே போல ஒரு இரண்டொழுக்க பண்பாடு அப்படின்னு தத்துவஞானி வேதாத்ரி அவர்கள் சொல்லுவாங்க. நான் எக்ஸ்கியூஸ் மீ, சிக்மங்களூர்லேருந்து இணைந்திருக்கக்கூடிய முகுந்தன் சார், வெல்கம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து என்ன பேசணும் அப்படிங்கிறது இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து யூடியூப்ல வீடியோவாக போஸ்ட் செய்யப்படும். ஸோ நீங்கள் காலையிலேருந்து என்ன நம்ம பேசணுங்கிறத நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்குன்னு இந்த ஹேபிட்ஸ் மாஸ்டரி ஒர்க் ஷாப்பு 2026க்குன்னே தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் ஏற்கனவே இணையாதவங்க எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து உங்களை அதில் ஆட் பண்ணிடுவேன். என்னோட நம்பரை ஓகே யூஸ்வலாக நான் வந்து இதில் வச்சுருப்பேன், ரீநேம் பண்ணி வச்சுருப்பேன் நான். பட் இது டிஃபால்ட்டுங்கிறதுனால அப்படியே வந்துருச்சு. இதில் இந்த ஃபியூ செகண்ட்ஸில் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். என் பேருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும், மொபைல் நம்பர். ஸோ அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிங்கனாலே போதும். ஸோ நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழுவில் இணைஞ்சிருப்போம். அன்பு த லெஜண்ட் அவருடைய குரூப்பில், அன்பரசன் சார் குரூப்பில் இருக்கலாம். அல்லது KS ராஜகோபால் சார் ஆரம்பித்த LEEE அந்த குரூப்பில் இருக்கலாம். அல்லது நாகராஜன் சார் ஆரம்பித்த தன்னம்பிக்கை குரூப்பாக இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு குரூப் வழியாக உங்களுக்கு செய்தி வந்திருக்கும். நீங்கள் இந்த செய்தியை வந்து ஹேபிட்ஸ் மாஸ்டர் ஒர்க் ஷாப் பற்றின இந்த செய்தியை LIC ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் அனுப்புங்க. இது வாடிக்கையாளர்கள் அவங்களுக்குலாம் நீங்கள் எதுவும் அனுப்ப வேண்டாம். இது ஒன்லி ஃபார் LIC பீப்புளுக்காக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இது. ஸோ அந்த வகையில் LIC ஏஜென்ட்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், SBAs யார் வேணாலும் இதில் இணையலாம். LIC அஃபிஷியல்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க யார் வேணாலும் இது பண்ணலாம், இணையலாம். ஸோ அந்த லிங்க்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம், அது ப்ளஸ் இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய வீடியோ லிங்க் அனுப்புவோம், அது ப்ளஸ் டெய்லி மீட்டிங்கான லிங்க் இதே தான். இதே மீட்டிங் லிங்க் இதே தான், இதே பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்டு பார்த்தீங்களா? மீட்டிங் பாஸ்கோடு H111. ஹெச்ங்கிறது ஹேபிட்காக 1111 அப்படின்னு கண்டினியூஸாக 4 1 போட்டிருப்போம். இதுக்கு ஒரு உளவியல் காரணம் இருக்குது, இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குது. இது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம அதை பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி 6:50 ஆயிருக்கு. உங்கள் நோட் புக்கில் அந்த கிராட்டிடியூட் பற்றி எழுதிருங்க. அந்த 2 நபர்கள், நீங்கள் யார்கிட்ட ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த அந்த 2 நபர்கள் யாரோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பேர் எழுதிருங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒருவேளை ஃபோன் நம்பர் இல்லை, இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா இமெயிலில் ஏதாவது ஒன்று டைப் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க. பட் மோஸ்ட்லி நம்ம கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட், அல்லது நம்ம வாடிக்கையாளர்களில் ரொம்ப 3 வருஷம் முன்னாடி நம்ம சந்தித்த நபர், இல்லை சம்டைம்ஸ் ப்ராஸ்பெக்டாக கூட இருக்கலாம். அவர் இன்னும் ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்லேயே தான் இருப்பார், அவர் இன்னும் கஸ்டமர் லிஸ்ட்டில் வந்திருக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற யாராவது நபரை கூட நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பேசலாம். நம்ம யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறோங்கிறத எழுதிட்டு அதுக்கு கீழே டு டூ லிஸ்ட். ஆக்சுவலாக இது வந்து இன்னைக்கு என்ன வேலை செய்யணுங்கிறத நம்ம நேற்றே எழுதியிருக்கணும். பட் நம்ம இன்னைக்கு தான் ட்ரையல் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்னைக்கு எழுதிருங்க. அதே போல் நாளைக்கு என்ன செய்யணுங்கிறதையும் இன்று இரவு நம்ம படுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத முன்னாடியே யோசித்து பிளான் பண்ணி அதையும் நாளைக்கு டேட் போட்டு எழுதி வச்சிருங்க. ஸோ தட் இன்றைக்கே நம்ம அதை பற்றி பிளான் பண்ணி திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் படுத்து தூங்கும்போது என்ன ஆகிடும்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை போய் ஃபீட் ஆகும். ஸோ நம்ம தூங்கிட்டு இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஆழ்நிலையில் ஆழ்மனது என்ன யோசிக்கும்னா நாளைக்கு இவங்களை சந்திக்கும் போது நம்ம என்ன பேசணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அது ஆக்சுவலாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாமே நம்ம எப்படி ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ அது மாதிரி கிராட்டிடியூட் லிஸ்ட் அதை எழுதிடுங்க, யாருக்கு நன்றி தெரிவிக்கணும். அதே போல் டு டூ லிஸ்ட் எழுதிடுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இன்னைக்கு பண்ண போகிற டு டூ லிஸ்ட் ப்ளஸ் நாளைக்கு செய்ய வேண்டிய டு டூ லிஸ்ட். நாளைக்கு செய்ய வேண்டிய டு டூ லிஸ்ட் நம்ம வந்து நைட் 8 மணி 9 மணிக்கு மேலே கூட நம்ம அதை எழுதிக்கலாம். அண்ட் அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா ரொம்ப நல்லது, சூப்பர். அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடியாவது அப்பாயின்மெண்ட்டை கேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ் அந்த ரைட்டிங் ஒர்க்கை முடிச்சிருங்க. மறுபடியும் ரெக்கார்டிங் பார்க்க
ஸோ உடல்நிலைக்கு தேவையான உடல் நலத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான ஏதாவது ஒரு வகையான உடற்பயிற்சி, யோகா, நடராஜா, வாக்கிங், ஸ்கிப்பிங், ஜம்பிங், ரன்னிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், உங்களால் எது முடியுமோ மினிமம் 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் ஆகுது உடலுக்காக நம்ம செய்யணும். எங்களோட ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அந்த உடலுக்காக நம்ம முதலீடு செய்து 1 மணி நேரம் இந்த உடலுக்காக நம்ம முதலீடு செஞ்சு நம்ம செஞ்சோம், பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா பாக்கி இருக்கக்கூடிய 23 மணி நேரமும் இந்த உடல் நமக்காக சூப்பரா வேலை செய்யும். தூக்கம் உட்பட நம்ம வேலை செய்யறதுலேருந்து கடைசியா தூங்க போற நேரம் வரைக்கும் எல்லா நேரத்திலையும் உடம்பு நமக்கு உறுதுணையா இருக்கு. அந்த உடம்பு மூலமா தான் எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். அப்ப அந்த உடம்புக்கு தேவையான பயிற்சியை நம்ம செஞ்சு முடிக்கல அப்படின்னா உடல் என்ன ஆகும்? உடல் நலம் எந்த அளவுக்கு வீணா போகும்? ஸோ யோசிச்சு பார்த்து அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு உடல் நலத்துக்கு தேவையான பயிற்சி செய்யணும். ப்ளஸ் நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு தேவையான சில மூச்சு பயிற்சி முறைகள்லாம் இருக்கு. ஸோ அந்த மூச்சு பயிற்சி முறைகள் கற்றுக்கிட்டு அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் ரொம்ப பேசிக்கான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நாடி சுத்தி அப்படிம்பாங்க. ஒரு பக்கம் மூக்கு வழியாக காற்றை உள்ளே இழுத்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி இன்னொரு பக்கம் வழியாக ரிலீஸ் பண்ணுறது. அதே போல் திரும்ப அந்த பக்கமாக மூச்சு இழுத்து ஹோல்டு பண்ணி இந்த ஆப்போசிட் சைடில் விடுறது. இது ஒரு சைக்கிள். இது மாதிரி குறைந்தது ஒரு 10ஆவது ஒரு நாளைக்கு செய்யணும் மினிமம். ஸோ காலையில் 5 சைக்கிள், மதியம் 5 சைக்கிள், ஈவினிங் 5 சைக்கிள் பண்ணால் இன்னும் சூப்பர். அதுவும் அதிகாலை நேரத்தில் ஓசோன் நிறைய இருக்கக்கூடிய நேரத்தில் வான்வெளியில் வானத்துக்கு கீழே இருந்து செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல ஆக்சிஜன் ரிச் ஏர் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சில பயிற்சிகளை நம்ம முன்னாடியே செஞ்சிடணும். 5 to 6 அல்லது 4 to 4:30, 4:30 to 5 அந்த மாதிரி டைம்லேயே பிரம்மமுகூர்த்தத்திலே நம்ம செஞ்சிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ வந்து இங்கே தியரட்டிக்கலாக நம்ம சொல்லி இதெல்லாம் செஞ்சுட்ருக்கோம். இதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக அந்த டைம் படி நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதற்கு ஏதாவது ஒரு வழிமுறை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது நன்றி தெரிவித்தல், டு டூ லிஸ்ட். இன்னைக்கு செய்ய வேண்டியதை நேற்றுக்கே நம்ம ரெடி பண்ணியிருக்கணும். அண்ட் நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு நைட் நம்ம படுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே போல் இன்னொரு முக்கியமான டாஸ்க் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது, இன்னைக்கு நாள் பூரா நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம் இல்லைங்களா? காலையில் ஆரம்பித்து நைட் படுக்க போகிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் செய்வோம். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பெட்டில் நீங்கள் படுத்திருக்கும் போதே கூட நீங்கள் அப்படியே ஒரு அப்படியே கண்ணை மூடிட்டு அகக்காட்சியாக அப்படியே யோசிச்சு பாருங்கள், காலையிலேருந்து இந்த நைட் வரைக்கும் என்னென்ன செயல்கள்லாம் நம்ம செஞ்சோம். ஒரு பறவை வந்து மேலேருந்து அப்படியே பார்க்குற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சு அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை செஞ்சோம், அடுத்து இதை செஞ்சோம், அடுத்து இதை செஞ்சோம், அடுத்து இதை செஞ்சோம், அடுத்து இதை செஞ்சோம். ஸோ ஏற்கனவே செஞ்ச செயலில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியுமா? அதே போல் அந்த செயல் செய்யும்போது நம்ம ஏதாவது தவறு இழைத்தோமா? அப்படி ஒருவேளை தவறு இழைத்தால் அந்த தவறை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத கரெக்ஷனாக நம்ம யோசிச்சுக்கலாம். ஸோ தட் நெக்ஸ்ட் டே நம்ம அந்த தவறு திரும்ப பண்ண மாட்டோம். இன்னொன்று, ஏற்கனவே அந்த செஞ்ச செயலை இன்னும் சிறப்பாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த செயலை செய்யும்போது பதட்டமான மனநிலையிலிருந்து செய்தோமா, அல்லது ஒரு மிதமான ஒரு காம் பீஸ்ஃபுல் மைண்டில் எந்த பதட்டமும் இல்லாமல் ரிலாக்ஸ்டு மைண்டில் நம்ம பண்ணோமா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில முக்கியமான செயல்களை நம்ம செய்யும்போது பதட்டம் எதுவும் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டு மோடில் நம்ம மைண்டை ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த செயல் சூப்பராக இருக்கும். அந்த செயல் நல்ல பாசிட்டிவாக அமையும். அந்த செயல் மூலமாக விளையக்கூடிய நன்மை நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம்ம சமூகத்திற்கு, நம்ம சுற்றியுள்ளவருக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பித்து கரெக்டாக 6 to 7, 7:02 ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையுமே, இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூடியூப் வீடியோவாக மாற்றி யூடியூப்ல சேனலில் போட்டுருவோம். ஸோ அந்த சேனலோட லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். ஸோ சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சேனலுக்கு வந்து நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ பாஸ்கர் சார். ஸோ ஒரு ரியாக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். ரியாக்ஷன் டூல்ஸ் ஜூமில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதை அழகாக சார் யூஸ் பண்ணார். ஸோ அது மாதிரி நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது ஒரு நிமிஷமோ இல்லை 30 செகண்ட்ஸ் நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறதுக்கு. அதே போல் இந்த வாட்ஸ்அப் குழுவிலையும் உங்களை இணைச்சிடுறோம். ஆல்ரெடி நீங்கள் இந்த ஹேபிட்ஸ் மாஸ்டரி ஒர்க் ஷாப் 2026 இந்த குரூப்பில் நீங்கள் இன்னும் இணையலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த வீடியோவையும் நம்ம வந்து அடுத்த ஒரு 15 மினிட்ஸில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள லிங்கையும் அனுப்பிச்சிடுவோம். நன்றி நண்பர்களே. ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஃபீட்பேக் அலான். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஃபீட்பேக், பாசிட்டிவ், நெகட்டிவ், கிரிட்டிசிசம் எப்படி இருந்தாலும் ஓகே. எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள்.
இன்னும் வேற என்ன பண்ணலாம், எதை பத்தி நம்ம பேசலாம், எதை பத்தி நம்ம வந்து செயல்படுத்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளாரிஃபைங் இது மாதிரி அந்த மாதிரி கூட நீங்க ஏதாவது சொல்லலாம். ஸோ அன்மியூட் பண்ற ஃபெசிலிட்டி இருக்கு ஆல்ரெடி, யாரும் இது பண்ணல. ஸோ அதனால நம்ம இதோட நம்ம நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஸோ எழுத வேண்டியதை கரெக்டாக எழுதிடுங்க உங்கள் நோட்புக்கில். ஏன்னா எழுத்து முக்கியம். இந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஜேர்னலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எழுத்து மூலமாக நம்ம கையால் நம்ம எழுதுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை செஞ்சுருங்க. ப்ளஸ் ஏற்கனவே சொன்ன செயல்கள் லிஸ்ட் மாதிரி நானும் அதையும் அனுப்பிச்சிடுறேன், இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. அண்ட் டு டூ லிஸ்ட் இன்னைக்கு நாளைக்கு 2 நாளைக்கான டு டூ லிஸ்ட்டும் ரெடியாக இருக்கணும். நன்றி நண்பர்களே, மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திப்போம். ஒரு ரீகேப்பா, உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நட்பு நலம், குணநலம், இது எல்லாத்துக்கும் தேவையான பயிற்சி முறைகள், பழக்க வழக்கங்களை ரெடி பண்ணி அதை ஃபாலோ பண்ண போகிறோம். அதே போல் நன்றி தெரிவித்தல், டு டூ லிஸ்ட்டு, இதை ரெடி பண்ணுறோம். இது இல்லாமல் இன்னும் சில செயல்கள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நாளைக்கு. ஸோ நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சஜஷன்ஸ், ஃபீட்பேக்கை நீங்கள் ஃபோன்லேயோ அல்லது ஒரு குரல் பதிவாகவும் நீங்கள் அது மாதிரியும் நீங்கள் அனுப்பலாம்.